துன்மார்க்கருக்கு விரோதமான ஜெபம். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர். இதுவரையிலும் தானாக தனிமையில் கர்த்தரை துதித்து வந்த தாவீது இப்போது தன்னை போலவே மற்றவர்களும் கர்த்தரை துதிக்க வருமாறு அழைக்கிறார். கர்த்தர் சீயோனில் வாசமாயிருக்கிறார். நாம் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருக்கு சங்கீத பாடல்களையும் கீர்த்தனைகளையும் பாட வேண்டும். தேவனுடைய விசேஷித்த மகிமை பரலோகத்தில் வாசமாயிருக்கிறது. அதுபோலவே கர்த்தருடைய விசேஷித்த கிருபை அவருடைய சபையில் வாசமாயிருக்கிறது. பூமியில் உள்ள சபையை விளக்குவதற்கு சீயோன் இங்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களையோ அவர் அழித்து போடுகிறார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு மனுஷர் மீது வரும். அவர் பிரஜாதியாரை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து போடுகிறார். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். இஸ்ரவேலின் இரத்தப்பழி பெலிஸ்தியர் மேல் இருந்தது. பெலிஸ்தியரை போலவே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருந்த பிரஜாதியாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அவர்களும் இஸ்ரவேல் புத்திரரின் இரத்தத்தை சிந்தினார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இரத்தம் சிந்தின சத்துருக்களின் இரத்த பழிகளை குறித்து விசாரணை செய்தார். தம்முடைய பிள்ளைகளின் சத்துருக்களை குறித்து கர்த்தர் விசாரணை செய்யும் போது அவர் சத்துருக்களுடைய இரத்த பழிகளையும் நினைவு கூறுகிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது தேவையில்லாமல் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்து போக வகை இல்லாதபடி அவர்களை கொன்று போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் இரத்தத்தை சிந்தினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சிறுமைப்படுத்தப்பட்ட தேவ ஜனம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூப்பிடுதலை மறவாமல் நினைவில் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக இரத்தம் சிந்தினவர்களின் இரத்த பழிகளை குறித்து கர்த்தர் நீதியாய் நியாயம் செய்கிறார். தாவீது கூறும் கட்டளைகள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவார்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தருடைய நாமத்தை எப்போதும் தொழுது கொள்வார்கள், கீர்த்தனம் பண்ணுவார்கள். கர்த்தர் இன்னும் சீயோனில் வாசமாயிருக்கவில்லை. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் இருந்து கர்த்தர் நித்திய காலமாக சீயோனில் வாசமாயிருப்பார். வரலாற்றின் மிகப்பெரிய மிஷனரி ஊழியம் 1000 வருஷ அரசாட்சியில் நடைபெறும். அப்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தேவன் நீதிமானுக்கு நீதி செய்வார். துன்மார்க்கரையும் அக்கிரமக்காரரையும் நிர்மூலம் பண்ணுவார். மரண வாசல்களில் இருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். கர்த்தர் தனக்கு இதுவரையிலும் காண்பித்த இரக்கங்களையும் கிருபைகளையும் தாவீது இப்போது நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறார். கர்த்தர் தாவீதை பல இக்கட்டுகளில் இருந்து விடுவித்து காத்துக்கொண்டார். தன்னை இதுவரையிலும் காப்பாற்றிய கர்த்தர் இனிமேலும் தன்னை காப்பாற்றி தனக்கு உதவி புரிவார் என்று தாவீது கர்த்தரை நம்புகிறார். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களை அவருடைய பாதத்திற்கு கீழாக்கி போட்டுவிட்டார்.
ஆனாலும் இப்படிப்பட்ட வெற்றியை தாவீது இன்னும் அனுபவிக்கவில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தன்னுடைய ஜீவியத்தில் நிறைவேறுவதற்காக தாவீது பொறுமையோடு காத்திருக்கிறார். தாவீதுக்கு அவருடைய பகைஞர்களால் துன்பம் வந்திருக்கிறது. அந்த துன்பங்களை எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று தாவீது பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவரீர் எனக்கு இறங்கும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார். தாவீதின் ஜீவியத்தில் இப்போது சந்தோஷமில்லை. அவர் எல்லா பக்கங்களில் இருந்தும் நெருக்கப்படுகிறார். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் அளவுக்கு தாவீதிடத்தில் நன்மையான காரியம் எதுவும் இல்லை. தாவீது இதுவரையிலும் கர்த்தருக்காக மேன்மையான காரியம் எதையும் நிறைவேற்றவில்லை. தன்னிடத்தில் நன்மை இல்லாத போது தாவீது கர்த்தருடைய இரக்கத்தை நம்புகிறார். கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்மை பகைக்கிறவர்களால் தனக்கு வந்திருக்கும் துன்பங்களில் இருந்து தன்னை ரட்சிக்குமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய துன்பத்தை நோக்கி பார்க்குமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானபடி செய்யட்டும் என்று தாவீது அமைதியாக காத்திருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு இதுவரையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். மரண வாசல்களில் இருந்து கர்த்தர் தாவீதை தூக்கி விட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை தனக்கு செய்த கர்த்தர் இனிமேலும் நன்மை செய்வார் என்று தாவீது கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் இரக்கமும் தனக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிறார். நம்முடைய சுய பலத்தினால் சுய முயற்சியினால் நம்முடைய மரண வாசல்களில் இருந்து நம்மால் எழும்பி வர முடியாது. பல சமயங்களில் நாம் கீழே விழுந்து மரண வாசல்கள் வரைக்கும் போய்விடுகிறோம். தேவனோ தமது கிருபையினால் நம்மை மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிறார். நாம் பாவம் செய்து பாவத்தில் மரித்து விடுகிறோம். கர்த்தரோ நம்முடைய ஆவிக்குரிய நித்திய மரணத்தில் இருந்து நம்மை ரட்சித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பி விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையே விசுவாசிகளாகிய நமக்கு புது பலனை தருகிறது. தன்னை மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தரை தாவீது நன்றியோடு துதிக்கிறார். கர்த்தருடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பினால் தாவீது களி கூறுகிறார். தாவீதுக்கு சத்துருக்களோடு இப்போது யுத்தம் வந்திருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். யுத்தத்தில் ஜெயம் பூரணப்படும் போது தாவீது கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிப்பார். தாவீதின் விண்ணப்பங்கள்: எனக்கு இறங்கும், எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும், எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள், மனுஷருக்கு பயம் உண்டாக்கும். தாவீதின் விண்ணப்பத்திற்கு காரணங்கள்: உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் நான் இஸ்ரவேலருக்கு விவரிக்க வேண்டும். உம்முடைய ரட்சிப்பினால் நான் களிகூற வேண்டும். ஜாதிகள் தாங்கள் தேவன் அல்ல என்றும் தங்களை மனுஷர் என்றும் அறிய வேண்டும். 2 விதமான வாசல்கள்: மரண வாசல்கள், மரணத்தை உண்டு பண்ணும் வாசல். சீயோன் குமாரத்தியின் வாசல்கள், இஸ்ரவேலர் கூடும் இடம், ஜீவனை பற்றிய சத்தியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். மரண வாசல்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கருக்கு அழிவு வரும் என்பதை தாவீது விசுவாசத்தினால் கண்டு அவர்களுடைய அழிவை முன்னறிவிக்கிறார். துன்மார்க்கருக்கு இந்த உலகத்திலும் இனிமேல் வரப்போகிற உலகத்திலும் அழிவு வரும். தேவன் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை துன்மார்க்கருக்கு கொடுப்பார். அவர்கள் தேவனுடைய நீதியான தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். துன்மார்க்கரின் மீறுதல்களும் துன்மார்க்கமும் பூரணமாகும். அப்போது அவர்கள் தாங்கள் வெட்டின குழிகளில் தாங்களே விழுந்து விடுவார்கள். துன்மார்க்கன் குழியை வெட்டி அதை ஆழமாக்குகிறான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்து விடுகிறான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சன் தலையின் மேல் இறங்கும். குடிகாரர்கள் தங்களை தாங்களே கொன்று போடுகிறார்கள். குடித்து வெறிக்கிறவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து போடுகிறார்கள். கெட்ட குமாரர்களும் ஊதாரி பிள்ளைகளும் தங்களை தாங்களே பிச்சைக்காரர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். சோம்பேறிகளுக்கு சரியாக போஜனம் கிடைப்பதில்லை. அவர்கள் பட்டினியாய் இருப்பதற்கு அவர்களே காரணம். பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொள்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக குழி வெட்டினார்கள். அவர்கள் வெட்டின குழிகளில் அவர்களே விழுந்து விடுகிறார்கள்.
தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு மறைவாக வலை வைத்தார்கள். அந்த வலையில் அவருடைய கால்களே அகப்பட்டுக் கொண்டது. தேவன் துன்மார்க்கரை நீதியாய் தண்டிக்கிறார். துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளில் தேவனுடைய கோபம் பரலோகத்தில் இருந்து வெளிப்படுகிறது. துன்மார்க்கர் மீதும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகள் மீதும் தேவனுடைய கோபம் வந்து இறங்கும். இவர்கள் எல்லோரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சிறைச்சாலையில் கைதிகள் தள்ளப்படுவது போல துன்மார்க்கர் எல்லோரும் அவர்களோடு சேர்ந்து தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் நீதியாய் நியாயத்தீர்ப்பு செய்கிறார். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் நீதியுள்ள நியாயாதிபதி என்று அறியப்படுகிறார். துன்மார்க்கரோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தங்கள் கைகளினால் துன்மார்க்கமான செய்கைகளை செய்கிறார்கள். பாவிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். துன்மார்க்கர் தங்கள் கைகளின் செய்கையிலே சிக்கி அழிந்து போகிறார்கள். துன்மார்க்கன் தீங்கு செய்தாலும் கர்த்தர் தன்னை தண்டிக்க மாட்டார் என்று இருமாப்பாய் இருக்கிறான். தன்னுடைய துன்மார்க்கத்தையும் தான் செய்த தீங்குகளையும் கர்த்தர் மறந்து விடுவார் என்று ஆணவமாய் இருக்கிறான். இதன் நிமித்தமாகவே துன்மார்க்கருடைய துன்மார்க்கம் அதிகரிக்கிறது. துன்மார்க்கர் தேவனை மறந்து விடுகிறார்கள். கர்த்தரோ துன்மார்க்கரையும் அவருடைய துன்மார்க்கத்தையும் ஒருபோதும் மறப்பதில்லை. அவர்களை நீதியாய் நியாயம் தீர்த்து நரகத்திலே தள்ளிவிடுகிறார். மனுஷனுக்கு வரும் எல்லா துன்பங்களையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று கூற முடியாது. ஆயினும் தேவனுடைய கிருபையை மறுதலிக்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. பூமியில் தமது நீதியை நிலைநிறுத்தவும் தமது சித்தத்தை நிறைவேற்றவும் தேவன் தேவைப்படும் போது தமது நியாய தீர்ப்பை மனுஷர் மத்தியில் அனுப்புவார். அதற்கான காரணத்தையும் விவரிப்பார். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம், சோதோமின் அழிவு ஆகியவை இதற்கு சான்றுகள். துன்மார்க்கரின் கிரியைகள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாகவே இருக்கும். இகாயோன் என்னும் வார்த்தைக்கு தியானம் பண்ணுதல் என்று பொருள். இதில் துன்மார்க்கரின் முடிவு பற்றி கூறப்பட்டுள்ளது. மனுஷன் இதை தியானிக்க வேண்டும். எளியவர்களும் சிறுமைப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். பரலோகத்தில் அவர்கள் நினைக்கப்படுவார்கள். இவர்கள் இங்கு ரட்சிக்கப்படவில்லை என்றால் இந்த ஜீவனில் இவர்கள் மறக்கப்பட்டது போன்றே நித்திய ஜீவனிலும் மறக்கப்படுவார்கள். நரகத்திலும் நித்திய காலமாக துன்பம் அனுபவிப்பார்கள். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ரட்சிப்புக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று தாவீது உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய ரட்சிப்பில் காலதாமதம் உண்டாகலாம். நம்முடைய ஆபத்து வேளைகளில் நமக்கு தேவனிடமிருந்து உடனே உதவி வந்தால் நன்றாயிருக்கும். ஆனால் சில சமயங்களில் தேவன் நம்மை மறந்து விடுவது போல நமக்கு தோன்றுகிறது. நமக்கு தேவனுடைய உதவி கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகிறது. தேவனை நம்பும் நம்முடைய நம்பிக்கையும் குறைந்து போகிறது. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் அவசரப்படக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீடிய பொறுமையோடு காத்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். சிறிது காலம் நமக்கு துன்பம் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய துன்பங்களில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பார். ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் இருந்தாலும் முடிவு நமக்கு ஆனந்தமாயும் சந்தோஷமாயும் மகிமையாயும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறந்து விடுவதில்லை என்னும் சத்தியம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாய் பதிந்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை இந்த சத்தியத்தின் மீது கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். சில சமயங்களில் நாம் சிறுமைப்பட்டவர்கள் போல காணப்படலாம். ஆனாலும் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஏமாந்து போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே. தாவீது தன்னுடைய ஜெபத்தை நிறைவு செய்கிறார். பெருமைப்படுகிறவர்களை தாழ்த்துமாறும் துன்மார்க்கருடைய வல்லமையை முறித்து போடுமாறும் அவர்களுடைய சதி ஆலோசனைகளை அதம் பண்ணி போடுமாறும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சபையில் துன்மார்க்கர் பலன் கொள்ளக்கூடாது. கர்த்தரே அவர்களை தம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்க வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் எழுந்தருளும் கர்த்தாவே என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். அவர் தம்முடைய நீதியான நியாயாசனத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அமர்ந்து நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். இருதயத்தில் பெருமை உள்ளவர்களை கர்த்தர் பலன் கொள்ளாதபடி செய்ய வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் தாமே அழித்து போட வேண்டும். கர்த்தருடைய யோசனைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய சுய வல்லமையை பயன்படுத்தி துன்மார்க்கரை அழித்து போடலாம். துன்மார்க்கரை அழிப்பதற்கு கர்த்தருக்கு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுவதில்லை. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நித்தியமானவர். மனுஷனோ பலவீனம் உள்ளவன், மரித்து போகக்கூடியவன். குறைவுள்ள மனுஷன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் விரோதமாக எழும்பக்கூடாது. புறஜாதி ஜனங்கள் தங்களுடைய பலவீனங்களை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் சாதாரண மனுஷர்கள்தான். ஆனால் சத்துருக்களோ தாங்கள் மனுஷர் என்பதை மறந்துவிட்டு தங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். தங்களை பற்றி எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிறார்கள். சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் சிருஷ்டிகரை விட மேன்மையானவர்கள் அல்ல. சிருஷ்டிகளின் வல்லமை அவர்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை விட மேலான வல்லமை அல்ல. இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சமாதானமும் நன்மையும் உண்டாக வேண்டும் என்றால் ஜனங்கள் தங்களை மனுஷர் என்று அறிய வேண்டும். தேவனே தங்களை சிருஷ்டித்தவர் என்றும் தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் மாத்திரமே என்றும் மனுஷர் நினைவு கூற வேண்டும். நம்முடைய சிருஷ்டிகருக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைவு கூற வேண்டும். தேவன் மாத்திரமே நித்தியமானவர். நாம் ஒளிந்து போகக்கூடியவர்கள். தேவனுக்கு முன்பாக அமைதியாக நிற்க வேண்டியவர்கள். நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டியவர்கள். நாம் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாய் நிற்கவில்லை என்றால் தேவன் நமக்கு பயம் உண்டாக்குவார். நாம் நம்மை சாதாரண மனுஷர்தான் என்று அறிந்து கொள்ளவில்லை என்றால் தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் நம்முடைய உண்மை நிலைமையை நாம் அறியச் செய்வார். மனுஷன் தன் சொந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடாது. தன் செய்கைகளால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடாது. மனுஷன் தன் பலத்தினால் தீமையான காரியங்களை செய்யும் போது தேவன் அவனை தமது நியாய தீர்ப்பின் மூலமாக திருத்துகிறார். ஜலப்பிரளயம், பாசைகளின் தாறுமாறு, சோதோமின் அழிவு. மனுஷன் மண்ணானவன். தேவன் இல்லாமல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை மனுஷன் உணர்ந்து தன்னை தாழ்த்த வேண்டும். இதற்காக மனுஷருக்கு தெய்வ பயம் தேவை.